ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுல் வந்து தொடர்ந்து 1 கொரிந்தியர்ல கொரிந்து விசுவாசிகளுக்கு அவளுடைய பிரச்சனைகளை டீல் பண்ணி எழுதுறாரு. பல பிரச்சனைகளை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பால் ஸ்டார்டட் அட்ரஸிங் எவ்ரி இஷ்யூ பெரிடே, கிரீக்ல பெரிடே அப்படின்னா ரிகார்டிங் திஸ், கன்சர்னிங் திஸ், இதை குறித்துன்னு சொல்லுவார். ஸோ அவங்கள்ட்ட இருக்க டிவிஷனை பேசினாரு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. அப்புறம் செகண்ட் சாப்டர்ல அவங்கள்ட்ட ஹியூமன் விஸ்டம் காட்ஸ் விஸ்டம் பார்த்தோம். திருப்பியும் தேர்ட் சாப்டர்ல டிவிஷனை பத்தி பேசுவாரு. இப்படி வரிசையா பார்த்துக்கிட்டே 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா டிபாச்சரி, அந்த அடல்ட்ரியை பத்தி பேசுவாரு, ஃபார்னிகேஷன். 6ல கோர்ட் கேஸ் பத்தி பேசுவாரு. இப்படி வரிசையா பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஃபுட் ஆஃபர்ஸ் டு ஐடல்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இப்ப 10ஆம் அதிகாரத்துல நம்ம கடைசியா பார்த்தது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை. பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய சம்பவங்களை எடுத்து காமிச்சு அபாயகரமான சம்பவங்கள், அவங்க செஞ்ச பாவம், அதனால ஏற்பட்ட விளைவுகள், அதெல்லாம் காமிச்சு அவங்களுக்கு வார்ன் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் ஃபுட் ஆஃபர்ஸ் டு ஐடல்ஸ் அதை வந்து எம்பசைஸ் பண்ணி அதுல உள்ள ஒரு கிளாரிட்டி அவர் தெளிவா கொடுத்தார். ஓகே, கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்ப சாப்டர் 11ல அவர் எதை பத்தி பேசுறாரு? வர்ஷிப்பை பத்தி பேசுறாரு. ஸோ பால் டாக்ஸ் அபவுட் சபை கூடி வரும் பொழுது, ஆராதனைக்காக கூடி வரும் பொழுது சபை, there are some disciplines, there are some traditions. சபையில ஒழுங்குமுறை இருப்பது நல்லது. டெஃபினட்டா ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, ஒரு ஃபேமிலியோ, டெஃபினட்டா எல்லாத்துக்குமே ஒரு வரையறை வைத்து வாழ்றது நல்லது. கைட்லைன்ஸ், சரிங்களா? இப்போ நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணேன்னா எல்லா காலேஜ்லையுமே ஒரு கைட்லைன்ஸ். ஸோ அதே மாதிரி சபை கூடி வரும் பொழுது தேர் ஆர் சம் கைட்லைன். பவுல் யூஸ் பண்ற வேர்டு வந்து ட்ரெடிஷன்ஸ், சரியா? அந்த ட்ரெடிஷனை ஆண்கள் பெண்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ரீசன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொரிந்து சபையில் உள்ள கான்டெக்ஸ்ட பார்க்கணும். ஏன்னா கொரிந்து சபையில இருந்தவங்க நிறைய பேரு, மோஸ்ட் ஆஃப் தம் கேம் ஃப்ரம் ஜென்டைல் பேக்ரவுண்ட், புறஜாதியில இருந்து வந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்ப மாறி இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவர்ல. அதனால அவங்களுடைய இந்த பாஸ்ட் ஓரியன்டேஷன் இன்னும் அவங்களை விட்டு போகல. சில காரியங்கள் நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விமன்லாம் வெல்தி விமன், நீங்க நினைக்கிற மாதிரி புவர் விமன்லாம் கிடையாது. கொரிந்து சபையில எருசலேம்ல வேணா இருக்கலாம், ஜுடேயாவில் யூதேயாவில் இருக்கலாம். ஆனா கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் பெண்கள்லாம் வெல்தி, நல்ல பணக்கார. ஏன்னா உங்களுக்கு கொரிந்தே வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி, த்ரைவிங் பிசினஸ்ல த்ரைவிங் சிட்டி. விமன் வேர் இன்ஃப்ளூயன்ஷியல், சரிங்களா? நீங்க இப்ப இருக்கிற விமனை யோசிக்க கூடாது. அப்ப இருக்கிற விமன் வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஷியல், வெரி ரிச், அரிஸ்டோக்ராட்டிக். அதனால நல்ல பணம் படைச்சவங்க. அதனால அந்த காலத்திலேயே பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே லூஸ் ஹேர்ல தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க, ட்ரெடிஷன் பெண்கள்லாம். இன்னொன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், கொரிந்துல நிறைய காடஸஸ் இருக்காங்க. காடை விட காடஸஸ் நிறைய பேர் இருக்காங்க டெம்பிள். நீங்க காடஸஸோட பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு இப்ப கூட கல்வெட்டுல தெரியும், சரியா? நேக்கடா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழ்க்கை முறை பெண்களுக்கு இருந்தபடினால இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் வரங்களை பெற்ற பிறகு கூட சில பாஸ்ட் ஓரியன்டேஷன்ல அவங்க இன்னும் ஒட்டிட்டு இருக்காங்க. அதனால நல்லா கவனிங்க, பவுல் அப்பேற்பட்ட பெண்களை மையமா வச்சு எழுதுறாரு. எல்லாரும் நல்லா கவனிங்க. பால் வாஸ் நாட் அட்ரஸிங் த விமன் இன் டோட்டோ. எல்லா விமனுக்கும் எழுதல. இது ஸ்பெசிபிக்கா அவருடைய மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஏன்னா இதோட கான்டெக்ஸ்ட பார்க்கணும். சம் விமன் who were flagrant, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவாங்க, காசிப்பர்ஸ், வீடு வீடா திரிஞ்சு போய் பேசுறது. அதே மாதிரி தங்களை வந்து
ரொம்ப ஃபிளாக்ரண்டா காமிச்சுக்கணும். இன்னைக்கெல்லாம் ட்ரெஸ் பண்றாங்கல்ல, அதே மாதிரி ஃபிளாக்ரண்டா காமி. தே நீட் அட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மென். அதனால சபைக்கு வரும்போது டிசிப்ளினா வாங்க. உங்க வீட்டுல இருக்கும்போது வேணா இருந்து, ஆனா when you come to church there are some discipline guidelines. சரிங்களா? இந்த பேக்ரவுண்டோட நம்ம என்ன பண்ண போறோம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். திருப்பி எல்லாருக்கும் சொல்றேன், this is not written for universal women. யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா விமனுக்கும் எழுதல. there were some women, சரிங்களா, who were indisciplined, who were talkative, who were flagrant, who were exposing. சரிங்களா? அவங்களுக்கு எழுதுறது. இந்த கான்டெக்ட் அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல பவுல் சொல்லியிருக்கிறாங்கிறதுக்காக அதை தயவு செய்து உபதேசமா மாத்தி சில சபையில அதை வச்சிருக்காங்க. அது தப்பு. இத பத்தி இயேசு என்ன சொல்ற, இத பத்தி பேதுரு என்ன சொல்ற, இத பத்தி பவுல் வேற இடங்கள்ல என்ன சொல்றாரா? இப்படி புதிய ஏற்பாட்டுல ஒரு 4-5 பேர்கிட்ட போய் கேள்வி கேட்பாங்க. ஒரு இடத்துல பவுல் சொன்னது வச்சு உபதேசத்தை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஆங்கிலத்துல சொல்ற, do not formulate any doctrines based on single passage. ஓகே, ஒரு பேசேஜ்ல இருக்குன்னு சொல்லி பண்ணக்கூடாது. பின்னணியை பார்த்துட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? வித் திஸ் பேக்ரவுண்ட் நம்ம நேரம் போயிடலாமா? ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்க அறிவை வச்சு நாங்க உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க வரலப்பா, ஆராய வரல ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய கண்களை திறக்கிறவர், எங்கள் இதயங்களிலே கிரியை செய்கிறவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆகிய தேவன், திரியேக தேவன் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே. வசனத்தை வசனமாக எழுதினவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு அதை சரியாக அபியாசப்படுத்த எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை நாங்கள் தவறான எண்ணங்கள் இதுவரைக்கும் வச்சிருந்தா தாழ்மையாய் ஆண்டவரே நாங்கள் அதை ஒத்துக்கொண்டு வேத வெளிச்சத்துக்கு நேராக நாங்கள் மாறுவதற்கு என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. ஆனாலும் ஒரு சில பிள்ளைகள் கமிட்டடா, ஃபோக்கஸ்டா டைம் கொடுத்து வராங்கப்பா. அவங்கள பிளஸ் பண்ணுங்க. இதை வீடியோ மூலம் பாக்குறவங்களையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will move on. நம்ம நேரா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் போயிடலாமா? ரைட். மிமிக்ரி அப்படிங்கிற வேலை கேள்விப்பட்டீங்களா? மிமிக்ரி அந்த வேர்டு தான் இதுல இருந்து வந்ததுதான். மிமேச்சை. மிமேச்சை மிமேச்சைனா இமிட்டேட்டர். சரியா? ஒன் ஹூ மிமிக்ஸ் அனதர். மற்றவங்களை அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறது, இமிட்டேட் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, ஆக்டர்னு. அந்த ஆக்டர் மாதிரியே இன்னொருத்தர் நடிப்பார். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், 2 வீலர் கடை வச்சிருக்கிறார். அவர் பேரு ரவி. வெறும் ரவி இல்ல, விக்ரம் ரவி. ஏன் விக்ரம் ரவினா, படத்துல விக்ரம்னு ஒருத்தர் நடிப்பார். அவரை மாதிரியே பேசுவாரு, அவரை மாதிரி எல்லா காரியமும் செய்வார், இமிட்டேட் பண்ணுவார். சரியா? சோ அந்த வார்த்தை இதுல இருந்து வந்ததுதான் இமிட்டேட், இல்லாட்டினா டு மிமிக் அப்படிங்கிறாங்க. சரியா? The ending of the noun indicates the agent who performs an action. அப்ப யாரை இமிட்டேட் பண்ண சொல்றாரு? மூ. இது வந்து ரிலேட்டிவ் pronoun. மீ. இமிட்டேட் ஆஃப் மீ அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னொரு இதை சேர்த்து பார்த்துடலாம். கினஸ்தே, பிகம், இல்லைன்னா பி. பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ. இதுதான் பவுல் சொல்றாரு. சரியா? என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், இல்லைன்னா என்ன நீங்க, நம்ம தமிழ்ல சொன்னா காப்பி அடிங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நீங்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருங்கன்னு அர்த்தம். சரியா? பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் மீ. எதுல? எது போல? கத்தோஸ் ஈவன் ஆஸ், பாருங்க, ககோ ஐ எம் ஆல்சோ. ஓகே, காய் அண்ட் அகோ 2 வேர்டு சேர்றதுதான் ககோ. சரியா? ஆஸ் ஐ ஆல்சோ ஆம் ஆஃப் கிரைஸ்ட். அங்க பாருங்க, கிறிஸ்துன்னு வருது இல்ல, ஜெனிட்டிவ். ஐ எம் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு என்னது? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல
நீங்க என்ன பின்பற்றுங்கிற. நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? ஜீசஸ காமிச்சு நீங்க ஜீசஸ பின்பற்றுங்கப்பா, எல்லா மனுஷனுக்கும் பலவீனம் இருக்குப்பா, இப்படி சொல்லி எஸ்கேப் ஆவோம்ல. இனிமே யாரும் இப்படி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ கைய காமிச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது. நம்ம வாழ்க்கையை காமிக்கணும். இது ஒரு பெரிய மாடல், சரியா? என் வாழ்க்கையை பாருப்பா, நான் எப்படி வாழ்றேன், என்னை இமிட்டேட் பண்ணப்பான்னு சொல்றது. இது ஒரு பெரிய சவால். ஓகே, முடியுமான்னு தெரியல, நம்ம டிஸ்கஷன்ல எடுத்துக்கலாம். சரியா? இதாங்க ஃபர்ஸ்ட் பேஸ். வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:1 எடுத்தவங்க வாசிங்க. Baptist, you can go for the second verse. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இருங்கள். அந்த இருங்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன கிராமர் போட்டிருக்குன்னா பிரசன்ட் இம்பரேட்டிவ். இருங்க. இட் கால்ஸ் ஃபார் an habitual conduct, habitual character. கவனிக்கிறீங்களா? அப்ப பவுல் எதை ஃபாலோ பண்ண சொல்றாரு? எப்பா, நான் ரெகுலரா வச்சிருக்கிற என்னுடைய கேரக்டரை, கான்டக்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது யாருடைய கேரக்டரு? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கேரக்டர் இருந்துச்சோ அதே கேரக்டர், கான்டக்ட நான் வச்சிருக்கிறேன். அப்ப அந்த கான்டக்டையும் கேரக்டரை நீங்க பின்பற்றுங்க. சரியா? ரைட். சோ பால் அப்பீல்ஸ் டு த கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் ஆஃப் நாசரேத். சரியா? ஷோஸ் பால்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் எர்த்லி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவா இந்த உலகத்துல வந்து எர்த்லி லைஃப்ல வாழ்ந்து காமிச்சார்ல, அந்த வாழ்க்கையில. இதுதான் இப்ப அறிமுகமா சொல்லிட்டு செகண்ட் வெர்ஸ்ல எப்பைனோ. எப்பைனோ அப்படின்னா டு பிரைஸ், ஐ கமெண்ட். சரியா? ஐ பிரைஸ் யூ, ஐ அப்ரிஷியேட் யூ. நவ் பூமாஸ்னா உங்க எல்லாரையும். இப்ப பவுல் என்ன சொல்றாரு? எடுத்தோன உங்கள் எல்லாரையும் நான் பாராட்டுறேன்ப்பா, ஐ பிரைஸ் யூப்பா, ஐ கமெண்ட் யூப்பா, ஐ அப்ரிஷியேட் யூப்பா. ரீசன் எதுக்கு? போட்டி தட் பாண்டா, எல்லாத்துலயும் பாண்டானா இன் ஆல் திங்ஸ். ஓகே, எல்லாத்துலயும். வெர்பு எங்க வருது? கீழே பாருங்க, மெம்னேஸ்தே. ஓகே, அந்த மெம்னேஸ்தேனா மிம்னேஸ்கோமை, ரிமெம்பர். It indicates that the Corinthians remembered continually. அப்போ கொரிந்து விசுவாசிகள் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டாங்க. யார? மீ. கொஞ்சம் கீழே காட்டுங்க ராஜா, மேல கொஞ்சம் மேல காட்டுங்க, மேல. ஆல் திங்ஸ் யூ ஹேவ் ரிமெம்பர்ட் மீ. 3 போட்டிருக்கு பாருங்க ஜெனட்டிவ்ல. அப்ப எல்லா காரியத்திலையும் கொரிந்து விசுவாசிகளே, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கப்பா, நான் சொன்னதை நினைச்சுக்கிட்டீங்கப்பா, உங்களை உண்மையுமே பாராட்டுறப்பா. பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல் தெரியுதா? என்னமோ அறிவுரை சொல்ல வாராரு, எடுத்தோன்னு அறிவுரை சொல்லாம அவங்கள பாராட்டுறாரு. ஏங்க, இதெல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல அப்ரோச்சுங்க. ஒருத்தரை கரெக்ட் பண்ணும்போது எடுத்தோன்னு பளிச்சுன்னு சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட இருக்கிற நன்மையை முதல்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல கத்துக்கணும். பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல் தான் சொல்லி தருது. ஐ அப்ரிஷியேட் யூ நவ் தட் இன் எவ்ரிதிங் யூ ஹேவ் ரிமெம்பர்ட் மீ. சரியா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப காய் கத்தோஸ். அதே போல இப்ப வெறும் எங்க வருது பாருங்க, பாரே டொக்கா. அந்த பாரே டொக்காங்கிற வேர்டு ஒரிஜினலா பாரா டிடோமை. அப்படின்னா டு டெலிவர் ஓவர், டு பாஸ் ஆன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாராங்கிறது பாரேன்னு மாறி இருக்கு. கிராமர், கிரீக் கிராமர் படிச்சவங்களுக்கு தெரியும், ஆகுமெண்ட் ஆயிருக்கு, பாஸ்ட் டென்ஸ். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஐ கேவ் இட் டு யூ, டெலிவர் டு யூ. இந்த டெலிவர்ங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். சரியா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? திஸ் வேர்ட் யூஸ்ட் இன் த சென்ஸ் ஆஃப் அ டீச்சர் பாசிங் ஆன் மெட்டீரியல் விச் ஹி ஹஸ். இப்ப நான் டீச் பண்ணும்போது சில பேர் கேட்பாங்க, சார் நீங்க டீச் பண்ற மெட்டீரியல் தருவீங்களா சார் எங்களுக்கு? இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருக்கிறத நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இந்த பேட்டர்ன் இருக்கு தெரியுமா? பேட்டர்ன். இந்த ரிலே ரேஸ் ஓடுவாங்கல்ல, 4 பேர் ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓடுறவர்கிட்ட ஒரு குச்சி இருக்கும், பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னை அவர் ஓடி முடிச்ச உடனே 2வது ஆளுக்கு கொடுப்பார். அந்த வேர்டு தான் இந்த டெலிவருங்கிறது யூஸ் பண்றாங்க. சரியா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஐ டெலிவர் டு யூ. என்னத்த? அங்க பேட்டர்னை கொடுக்குறாங்க, இங்க என்ன கொடுக்குறாரு? அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு பாருங்க, டாஸ் பாராடோசைஸ். சரியா? பாராடோசைஸ்னா ட்ரெடிஷன் அர்த்தம். சரியா?
which is passed on. அப்ப என்கிட்ட இருந்த அந்த ட்ரெடிஷனை, ஓகே, இந்த இடத்துல பாராடைசிஸ்னா டீச்சிங்னு போட்டுருக்கு. சரியா? டீச்சிங். என்கிட்ட இருக்கிற டீச்சிங்ஸை அப்படியே நான் வச்சிருக்கிறது, அதான் கட்டாய்க்கச்சை. ஓகே, கட்டாய்க்கச்சை அப்படின்னு என்னது? டு ஹோல்ட் ஆன், டு ஹோல்ட் ஃபாஸ்ட், டு பொசஸ். அப்ப என்ன சொல்லி பாராட்டுறாருன்னா, எப்பா யூ ஆர் ஆல் கீப்பிங். சரிங்களா? நீங்க தான் அப்படியே வச்சிருக்கீங்க. யூ ஆர் ஆல் கீப்பிங். இன்னொரு வேர்டு இதுக்கு என்னன்னா, யூ ஆர் ஆல் மெயின்டைனிங். எதை? த டீச்சிங்ஸ் தட் ஐ ஹவ் டெலிவர்ட் டு யூ. புரியுதுங்களா? இங்க பாருங்க, அதாவது நீங்க ஞாபகமும் வச்சிருக்கீங்க, ரிமெம்பர்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, ஸ்பெசிபிக்கா பாண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை, ட்ரெடிஷனை நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணி, கீப் பண்ணி, ப்ரிசர்வ் பண்ணி, ஓகே, வச்சிருக்கீங்க, நான் கொடுத்தத. இப்ப புரியுதா? சோ பால் ஃபர்ஸ்ட் started appreciating the Corinthian believers. கொரிந்து விசுவாசிகளை முதல்ல அப்ரிஷியேட் பண்ற. சரியா? இது உண்மை. அவங்கள சும்மா ஐஸ் வைக்கணும்னு சொல்லல, சொல்லிட்டு இப்ப அவர் சொல்றத பாருங்க. சரியா? இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. verse 2. யாராவது வாசிங்க, நிதானமா பொறுமையா வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:2 வாசிங்கப்பா. சகோதரரே, ம் நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு ம் நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி ம் நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் ம் உங்களை புகழுகிறேன். ம் இந்த கட்டளைகள்னு தமிழ்ல போட்டு, ஆங்கிலத்துல ட்ரெடிஷன் போட்டிருக்கு, கிரீக்ல டீச்சிங்ஸ்னு போட்டிருக்கு, உபதேசங்கள். சரியா? சோ அதனால கட்டளைகள், உபதேசங்கள், சரியா, ட்ரெடிஷன்ஸ். அப்ப பவுல் ஏற்கனவே கொரிந்து விசுவாசிகளுக்கு நல்லா டீச் பண்ணிருக்கிறாருங்க. டீச் பண்ணாம இல்லைங்க, அவங்கள நல்லா வளர்த்திருக்கிறாருங்க. இப்ப அதை ஞாபகப்படுத்தி காட்டு. சரியா? 3வது வசனம் போலாமா? ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 வசனம் 5 வசனம் முடிஞ்சோடனே ஒரு பிரேக் எடுப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இன்னும் இஷ்யூக்கு வரல, இப்பதான் ப்ரிப்பேர் பண்றாரு, கொரிந்து விசுவாசிகளை ப்ரிப்பேர் பண்றாரு. சரியா? இஷ்யூ வந்த பிறகு நம்ம பிரேக் எடுத்து பேசுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா நோட் பண்ணிக்கங்க, டைம் இருக்கும்போது கேளுங்க. சரியா? தெலோனா ஐ விஷ், ஐ வாண்ட், நான் விரும்புறேன். டே ஹூமாஸ், ஐ வாண்ட் அவர் யூ, ஐ வாண்ட் யூ டு. அந்த எய்டே நைன்னு முடிஞ்சாலே டூ பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வெர்பு வாங்க, 2+ வெர்பு போடணும். பிரசன்ட் டு நோ, இல்லைன்னா டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் யூ டு நோ. இதுதான் தெலோ டே ஹூமாஸ் எய்டேனை அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப என்ன சொல்றாரு 3வது வசனத்துல? பட் டேனா பட், இல்லைன்னா அண்டு. பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ வாண்ட் யூ டு நோ. அந்த எய்டேனேங்கிற வேர்டு வந்து ஆய்டா அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிவு. சரியா? உங்களுக்கு இந்த அறிவு இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன், நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். என்ன? இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. என்ன தெரிஞ்சுக்கணும்? போட்டினா கனெக்ஷன். that is a connective word. ஓகே, கனெக்ட் பண்றது. பாண்டாஸ், ஆண்ட்ராஸ். ஓகே, ஆந்திரபாஸ்னா மேன்னு, ஆண்ட்ராஸ்னா ஓகே இதுவும் மேன். ஆந்திரபாஸ்னாலும் மேன், ஆண்ட்ராஸ்னா மேன். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், நோ தட் எவ்ரி மேன். மேன்னா இந்த இடத்துல மேஸ்குலைன். ஆஸ் எண்டிங் பாத்தீங்களா? ஆஸ்னா மேஸ்குலைன், ஆம்பளைங்களை தான் குறிக்குது. ஏன்னா பைபிள்ல பொதுவா மேன்னா மேன் அண்ட் விமன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அப்ப ஒருத்தி இல்லையா அப்படின்பாங்க. அதுல வேணா நீங்க ஜெண்டர் இன்க்ளூசிவ் பண்ணிக்கங்க. இதுல நீங்க ஜெண்டர் இன்க்ளூசிவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்ட்ராஸ்னா ஆஸ் எண்டிங்ல முடியுது, மேஸ்குலைன் தான். ஃபெமினைன் ஹே எண்டிங்ல முடியும். சரியா? அப்ப ஆண்ட்ராஸ். சரி, அப்ப எல்லா ஆண்களும் கே கஃபேலே. ஓகே, எல்லா ஆண்களுக்கும் தலை. கஃபேலேனா ஹெட். சரியா? கஃபேலே. இது வந்து நல்லா கவனிங்க, மெட்டஃபர். நீங்க உடனே இதை லிட்டரலா எடுத்துக்க கூடாது. இது மெட்டபாரிக்கல் சென்ஸ்ல அப்ளை டு த அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் டிட்டர்மைனிங் பார்ட் ஆஃப் அ ஹோல். தலை தான் டிட்டர்மைன் பண்ணுது, அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது, பட் ஆல்சோ ஆரிஜின். அதனால நல்லா கவனிங்க. பால் டஸ் நாட் சே தட் மேன் இஸ் த லார்ட் ஆஃப் த விமன். இல்ல இல்ல இல்ல.
நல்லா எழுதிக்கிங்க. மேன் இஸ் நாட் த லார்ட் ஆஃப் த விமன். மனுஷன் ஆம்பளை, சரியா? பெண்களுக்கு லார்டு கிடையாது, கடவுள் கிடையாது. இந்த தமிழ் பழமொழி சொல்லுவாங்கல்ல, கணவனே கண் கண்ட தெய்வம், புல்லா நாளும் புருஷன். இதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நல்லா கவனிச்சீங்க. மேன் இஸ் நாட் த லார்ட் ஆஃப் த விமன். இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு? ஐ வாண்ட் யூ டு நோ தட் ஹெட் ஆஃப் எவ்ரி மேன், எல்லா மனுஷனுக்கும் ஆண்களுக்கும் தலை யாரு? இஸ், எஸ்டின், பிரசன்ட் இஸ் யாரு? கிறிஸ்டாஸ், ஓ கிறிஸ்டாஸ். கிறிஸ்து தான் தலை. இந்த கெஃபாலேங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஹெட்னு உடனே அத்தாரிட்டி தான் எல்லாருக்கும் ஞாபகம். மிரட்டுறது, உருட்டுறது, அப்படியே அவங்கள அப்படியே இல்லப்பா. ஹெட்டுங்கிறது அத்தாரிட்டியும் இருக்கு. அத்தாரிட்டியோட தயவு செய்து எழுதிக்கிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னொரு வார்த்தை எழுதிக்கிங்க, அக்கௌண்டபிலிட்டி. தலைனா நீங்க உடனே பவரு, அத்தாரிட்டி. உட்காரு, நான் சொல்றது கேள்றேன், நான் தாண்டி தலை. ஏங்க தயவு செய்து அது இல்லைங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, நம்ம பேசுவோம், சரியா? சோ அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல ஐ வாண்ட் யூ டு நோ தட் ஹெட் ஆஃப் எவ்ரி மேன் இஸ் கிரைஸ்ட். சரியா? சோ எல்லா ஆண்களுக்கும் கிறிஸ்து தான் தலை. சரியா? ரைட். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா 3 ஐடியா கொடுக்குறாரு, தலை தலை தலைன்னு சொல்லி. ட்ரினிட்டி ஸ்டைல்ல வரும், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது விமனை பத்தி பேசுறாரு பாருங்க. குணைகாஸ். குணைகாஸ், குணேன்னா விமன், அதுல இருந்து வந்தாதான் குணைகாஸ். அப்ப நீங்க உடனே என்ன, இது சென்டிங்ல முடியுதுன்னா மேன் இல்ல, குணைகாஸ்னாலே விமன். இப்ப மேல காட்டுப்பா, நான் அந்த விமனுங்கிறதுக்காக கொண்டு வந்த ராஜா. சரி, விமன். இப்ப மேனை பத்தி பேசினார், ஓகே. இப்ப விமனை பத்தி பேசுறாரு. விமனுக்கு யாரு ஹெட்டு? கெஃபாலே டே மேல போட்டு பாத்தீங்களா? ஹெட்டு விமனுக்கு யாரு? நவ், ஹோ, அனேர், மேன். சரியா? அனேர். அப்ப ஒரு விமனுக்கு ஹெட் வந்து மேன். The head of a woman is, okay, a man போட்டிருக்கு. ஆக்சுவலா என்னோட இதுல வந்து her husband போட்டு, அந்த அனேர் அப்படின்னா ஹஸ்பண்ட். சரியா? ஹஸ்பண்ட். அப்ப குணைகாஸ்னா ஒய்ஃப் அப்படிங்கிற வர மாதிரி. சரியா? அப்ப ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தான் தலை அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? So Paul says that he is the origin of her being. சரி, இப்ப 3வது வசனம் பார்த்துட்டு, சரியா? ரைட், ஓகே. சோ ஹெட் என்னன்னு பார்த்தோம்னா, ஹெட் ஆஃப் எவ்ரி மேன் இஸ் கிரைஸ்ட்னு பார்த்தோம். 2வது ஹெட்டை பார்த்தோம், ஹெட் ஆஃப் விமன் இஸ் ஹர் ஹஸ்பண்ட்னு பார்த்தோம். சரியா? அடுத்தது இன்னொரு ஹெட்டையும் பார்க்கலாம் இந்த வசனத்துல, 3வது வசனம். திருப்பியும் கெஃபாலே 3 தடவை வருது பாத்தீங்களா? கெஃபாலே, கெஃபாலேனா ஹெட். இப்ப கிரைஸ்டுக்கு யாரு ஹெட்? தே நவ் டு கிறிஸ்டோ. யாரு ஹெட்? ஹோத்தியாஸ், காட். அப்ப ஹெட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் காட். சரியா? அந்த எஸ்டின் வந்து ஒரு இஸ் தான், அது எல்லாத்துக்கும் வந்துருக்கு. சரியா? திருப்பியும் சொல்றேன் பாருங்க இங்கிலீஷ்ல. I want you to know that the head of every man is Christ, the head of every woman is her husband, and the head of Christ is God. சரியா? அந்த ட்ரையூன், இந்த ட்ரினிடேரியன் ஸ்டைல்ல வருது. முதல்ல நம்ம பார்த்தது எல்லா ஆண்களுக்கும் கிறிஸ்து தலை, மனைவிக்கு கணவன் தலை, கிரைஸ்டுக்கு காடு தலை. சரிங்களா? எங்க வாசிங்க, தமிழ்ல வாசிங்க பாருங்க, எப்படி போட்டுருக்கு பார்க்கலாம். 3வது வசனம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ரைட். ஒரு பக்கம் மெட்டபரிக்கலி அத்தாரிட்டி தான், சந்தேகமே கிடையாது. சரியா? எபேசியன்ஸ்ல கூட இது போட்டிருக்கு, கொலோசியன்ஸ்லயும் போட்டிருக்கு. எழுதிக்க. எபேசியர் 1:22 எழுதிக்க. எபேசியர் 5:23, கொலோசியர் 2:10 இதெல்லாம் போட்டிருக்கு அந்த ஹெட்ங்கிறது. சரியா? அத்தாரிட்டி, சந்தேகமே கிடையாது, அத்தாரிட்டி தான். அத்தாரிட்டி இருக்குது, பட் அத்தாரிட்டி மாத்திரம் கிடையாது. சரியா? ரைட். இன்னொன்னு, இட் இஸ் நாட்
கவனிங்க, செல்ஃப் சென்டர்டு எக்ஸசைஸ் ஆஃப் பவர். தமிழ்ல சொல்லிட்டேன், சுயமா ஏன் அதிகாரத்தை காமிச்சு மிரட்டுறதோ உருட்டுறதோ கிடையாது. திருப்பியும் சொல்றேன் கவனிங்க, தலைன்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். டெஃபினட்டா அத்தாரிட்டி தான், ஆனா அந்த அத்தாரிட்டியை நம்ம நினைக்கிற அத்தாரிட்டி கிடையாது. என்னது? செல்ஃப், நாட் த செல்ஃப் சென்டர்டு எக்ஸசைஸ் ஆஃப் பவர். அப்ப என்னென்ன? பட் லீடர்ஷிப் that takes care to serve spiritual, emotional, physical needs of the wife. சூப்பருங்க, என்ன அருமையா கிரீக்ல சொல்லியிருக்காங்க பாரு. திருப்பி சொல்லிட்டேன், தலைன்னா நீங்க நினைக்கிற தலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு செக்குலரா தலைன்னு இப்படி சொல்லி வச்சு ஒய்ஃபை வந்து சப்ஜுகேட் பண்ணி ஸ்லேவா வச்சிருக்க ஹஸ்பண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் சர்ச்சஸ்ல. ஐ எம் சாரி, இத கவனிக்கிற யாரா இருந்தாலும் சரி, திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. உங்க சுயத்துக்காக உங்க பவர் எக்ஸசைஸ் பண்ணி மனைவி அடக்கி வைக்கிறது கிடையாது. ராதர் இட்ஸ் அ லீடர்ஷிப். ஏன்னா இப்ப எங்க கம்பெனில ஹெட்னு என்னங்க சொல்றோம்? லீடர்ஷிப் தானங்க சொல்றோம். அந்த லீடர்ஷிப் பிப்ளிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, takes care to serve spiritual, emotional and physical needs of wife. மனைவிக்கு தேவையான சரீர, ஆவிக்குரிய, உணர்வு சம்பந்தமான காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். எழுதிக்கங்க, மார்க் 10:44-45. மார்க் 10:44-45 உங்களுக்கு எல்லாம் தெரியும். சன் ஆஃப் மேன் ஹஸ் கம் டு சர்வ். ஏங்க நமக்கு கிறிஸ்து தானங்க தலை. எப்படி எதுக்கு வந்தாரு? லீடர்ஷிப்பை காட்டா வந்தாரு? இல்லங்க, மனுஷகுமாரன் ஊழியம் செய்ய வந்தாருங்க. அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு வரல. தயவுசெய்து புரிஞ்சுங்க, எழுதிங்க. மார்க் 10:44-45, எபேசியர் 5:23. கிறிஸ்து தலை தான், ஒத்துக்கிறேன். புருஷன் தலை தான், ஒத்துக்கிறேன். ஆனா கிறிஸ்து தலையாருன்னு என்ன பண்ணாரு? உயிரை கொடுத்தாருல. அத பார்க்கணும், கேரிங்க பார்க்கணும், லவ்விங்க பார்க்கணும், கன்சர்னை பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா தலைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சு, தப்பு. எபேசியர் 5:23, எபேசியர் 5:25-30. சரியா? இதுதான் தலைக்கு சரியான அர்த்தம். ஓகே, நம்ம டிஸ்கஷன்ல வேணா பேசுவோம். இப்ப 4வது வசனத்தை முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷனுக்கு போனோம். சரியா? ஓகே, ரைட். 4வது வசனம். அப்ப இந்த 3வது வசனத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏன் சொல்றாருன்னா, பவுல் என்னமோ ஒரு காரியத்தை சொல்ல வர்றாரு. இன்னும் இஷ்யூ வரலங்க. ஏங்க இன்னும் ஸ்பெசிபிக் இஷ்யூ பேசலங்க. இனிமேதான் ஸ்பெசிபிக் இஷ்யூ வரப்போகுது. என்னது? பிரேயர், ப்ராஃபசி. இது ரெண்டு எங்க பண்ணுவாங்க? கூடி வந்து சர்ச்சில் தானே பண்ணுவாங்க. போட்டிருக்கு பாருங்க, பாஸ் அனே பிரசூகேனா பிரேயர்னு இருக்கும். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் பிரசூகோமெனாஸ். ஓகே, பிரசூகோமெனாஸ். இது வந்து டு பிரே, இல்லைன்னா பிரேயிங். பாஸ்னா எவ்ரி, அனேர். அப்போ ஒவ்வொரு புருஷனும் ஜெபம் பண்ணும் போது ஹே இல்லைன்னா ஆர். இந்த ப்ராஃபஸிங்கிற வேர்டுக்கு வந்து ப்ராஃபெட்டியோ, கிரீக்ல ப்ராஃபெட்டியோன், ப்ராஃபஸையிங். சரியா? இதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ல போட்டிருக்குது, ஐஎன்ஜி. அப்ப ஒவ்வொரு புருஷனும் ஜெபம் பண்ணும் போது, இல்லைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நீங்க கேட்கலாம், அண்ணா ஜெபம் ஓகேன்னா என்னென்ன தீர்க்க தரிசனம்? ஏங்க தீர்க்க தரிசனம்னா அந்த நாட்கள்ல சபையில நல்ல கவனிங்க, பவுலுடைய நிருபங்கள்லாம் வாசிக்கப்படும்ல. இன்னொன்னு பழைய ஏற்பாடு இருந்துச்சு. சோ அதனால அந்த வார்த்தைகள் மூலமா சபையில இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுதான் ப்ராஃபஸி. சரியா? சோ அப்ப ஒவ்வொரு மனுஷனும் புருஷனும் ஜெபிக்கும் போது, இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, என்ன தீர்க்க தரிசனம் ஒரு வரம், ஆனா ஜெபம் வரம் கிடையாது. சரியா? எனக்கு ஜெபம் வரம் இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஜெபம்லாம் வரம் கிடையாது. பிரேயர் இஸ் நாட் அ கிஃப்ட். எங்க போட்டிருக்கு பிரேயர் கிஃப்ட்னு? எவ்ரிபடி ஆட் டு ப்ரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இது வந்து ஒருத்தவங்களுக்கு குறிப்பிட்ட ஆள். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜெப அழைப்பு இருக்கு. என்ன ஜெப அழைப்பு? பைபிள் எங்க போட்டிருக்கு ஜெப அழைப்பு? அப்படிலாம் கிடையாது. ப்ராஃபஸி வேணா கிஃப்ட், தீர்க்க தரிசனம் ஒரு வரம். சரியா? அப்ப ஆண்கள் ஜெபிக்கும் பொழுதோ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதோ என்ன செய்யணும்னு போட்டு பாருங்க, காட்டா கஃபேலேஸ். ஓகே, கஃபேலே ஹெட் எக்கோன் ஹேவிங். ஓகே, சோ அப்ப என்ன சொல்ல வர்றாரு? காட்டா கஃபேலேஸ்னா டவுன் ஃப்ரம் த ஹெட், தட் இஸ் ஹெட் கவரிங். ஓகே, ஹெட் கவர் பண்றதுன்னு போட்டு, தலைய கவர் பண்றது.
ஆர் வெயில் ஹேங்கிங் டவுன் ஃப்ரம் த ஹெட். சரியா? வெயில் அது தொங்குறது யாருக்கு? ஆண்களுக்கு. ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தலையை கவர் பண்றது கட்டாய் ஸ்குனை. என்ன கட்டாய் ஸ்குனை? கட்டாய் ஸ்குனைனா பிரசன்ட் இண்டிகேட்டிவ் ஆக்டிவ், டு புட் டு ஷேம், டு டிஸ்கிரேஸ். Since the Christian man reflects the glory of Christ, were he to wear a veil, our veil pundama concealing his head, he would rob his own head of its chief function of reflecting the glory of Christ. It was common for a Roman men அந்த நாட்கள்ல, ஓகே, ரோம்ல இருக்கிற மென் காமனா என்ன பண்ணுவாங்கன்னா to their heads covered while performing religious rites பண்ணும்போது. ஓகே, ஆனா சர்ச்சஸ்ல வரும்போது ஆண்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தலையை கவர் பண்ணக்கூடாது. அது அவமானம். ஓகே, டிஸ்ஹானர், அவமரியாதை. எதுக்கு? டேக் அஃபேலே அவுட், அவன் தலைக்கு. ஓகே, சோ அப்ப எனி மேன் who is praying or who prays or prophesies with his head covered, கவர் பண்ணிட்டு அவன் ஜெபம் பண்ணாலோ தீர்க்கதரிசனம் சொன்னாலோ அவனுடைய தலைய அவனே டிஸ்ஹானர் பண்ணிக்கிறான். டிஸ்ஹானஸ் his head. சரியா? ஏன்னா அவன்கிட்ட க்ளோரி ஆஃப் காட் இருக்குது. சரியா? அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த க்ளோரி ஆஃப் காட் இருக்கு நீங்க சொல்ல வரல. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆண் ஒரு புருஷன் தலைய கவர் பண்ண தேவையில்லை. அப்படி தலைய கவர் பண்ண டிஸ்ஹானர் அப்படின்னு சொல்லி வர்றாரு. இது மேனு. சரியா? எங்க வாசிங்க, 5 வாசிங்க. அஞ்சாவது வசனம் வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். ஸ்திரீயா? 4 தான் வாசிக்கணும், ஒரு 5 வாசிக்கிறேன். சாரி, 4 வாசிங்க பிரதர். கொஞ்சம் நான் சொல்றத வாசிங்க. இல்ல நீங்க 5 தான் சொன்னீங்க. நான் சாரி, ஓகே, சாரி நான் தப்பா சொல்றேன். 4 வாசிங்க. 4 தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். தன் தலையை கவனப்படுத்துகிறான். அடுத்தது 6வது வசனம் பார்த்துருக்கோம். ஏன்னா அதுல விமனை பத்தி போட்டிருக்கு. ஓகே, இப்ப சாரி 5ல பார்க்கலாம். சாரி 4 பார்த்துட்டோம், 5 பார்க்கலாம். இப்ப 5 அப்படியே போட்டிருக்கு பாருங்க. பாசா, பான்டா, பாசா, பானு, எது போட்டாலும் எவ்ரி விமன் குணே. இந்த இடத்துல கல்யாணம் ஆன, ஓகே, ஸ்திரீ, ஓகே, மனைவி. அப்ப அவங்க ப்ரோசுகோ மெனே அதே மாதிரி ஜெபம் பண்ணும் போது அதே ப்ராஃபெட் யோசேப் அதேதான் ஜெபம் பண்ணும் போதோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ யாரு? எனி விமன் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா விமன் என்ன பண்ணும்? என்ன பண்ணலாம்? அன்கவர்டு. அங்க பாருங்க, கட்டா கழுப்டோக்கு அக்கட்டா கழுப்டோ. இந்த ஆல்பா போட்டா என்ன அர்த்தம்னா ஆப்போசிட்னு அர்த்தம். சரியா? அன்கவர்டு. அப்ப கவர் பண்ணாம இருந்தாங்கன்னா யாரு? விமன். தலைய கவர் பண்ணாம இருந்தாங்கன்னா டேக் அஃபேலே, ஓகே, வித் தி ஹெட். கவர் பண்ணாம இருந்தாங்கன்னா இவங்க பாருங்க, கட்டாய்ஸ் புனை. அவங்க டிஸ்ஹானர் பண்றாங்க. கட்டாய்ஸ் புனை. ஓகே, அந்த கட்டாய்ஸ் புனைங்கிற வேர்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். சோ அதனால நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த uncovered Jewish women to appear outside of the house with an uncovered head was shameful. வெளியே வந்தாலே ஜூயிஷ் women uncovered பண்ணிட்டு வந்தா ஷேமா. and her husband could divorce her. ஐயோ, ஏங்க நான் ட்ரெடிஷன்ல இருந்து கிரீக் இதுல படிக்கிறாங்க, டிக்ஷனரியில இருந்து திருப்பியும் சொல்றேன், கவனிங்க. ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஜூயிஷ் விமன் வெளிய அன்கவர்டா வந்தான்னா, தலைய கவர் பண்ணாம வந்தான்னா ஹஸ்பண்ட் அவன் அவருடைய மனைவிய டைவர்ஸ் பண்ணலாமா? இது ஜூயிஷோட கல்ச்சரா. The Jewish sense of women's head covering எதை இண்டிகேட் பண்ணுது? ஸ்பெஷல் ஹேர் ஸ்டைல். She was to wear plaited hair held together. இந்த தலையை முடிச்சு போடுவாங்கல்ல, with hands and covering. The women of Tarsus were to have their face covered. Face கூட கவர் பண்ணிருக்காங்களாம் Tarsusல women. When they appeared on the street, வெளியே தெருவுக்கு வரும்போது தலைய முகத்துல மூடிக்கணுமா. திஸ் வாஸ் அ ஓல்டு கஸ்டம் ரீடைன்ட் இன் டார்சஸ். ஓகே, இந்த தர்சீஸ்ல இந்த இதுல டார்சஸ்னு ஒரு இடம் இருக்குல்ல, தர்சீஸ், அந்த பட்டனுக்கு.
So it's a reference woman wearing long, unkempt, flowering hair as pagan women often did during the front side worship of some of the gods. சில கடவுள இந்த பெண்கள் ஓகே ஹீதன் அவங்க வந்து அதை கும்பிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஹேரை வந்து லூஸா விட்டுருவாங்க. பேகன் விமன்லாம் லாங்கா விட்டுருவாங்களாம். ஒண்ணு இல்லைங்க, தமிழ்ல சொல்ல போனா பேய் பிடிக்கும் போது பொண்ணுங்களோட தலையை பார்த்திருக்கீங்கல்ல, அதே மாதிரிதான் ஹீதன் விமன் அந்த நாட்கள்ல டெம்பிள்ல பண்ணுவாங்க. சரியா? சோ அதனால ஜூயிஷ் விமன் வெரி பர்டிகுலர் இன் வர்ஷிப் ஆஃப் தி கிரீக் டெய்டி. கிரேக்க தெய்வத்தை வணங்கும் போது the women were not to have their hair braided. தேவையில்லையா? கிரேக்க தெய்வங்களை, பெண் தெய்வங்களை வணங்கும் போது கிரேக்க பெண்கள் தலையை கவர் பண்ண தேவையில்லை, லூஸா விடணும். நாட் பிரைடட். நார் தி விமன் ஹெட் கவர். விமனும் கவர், மென்னும் கவர் பண்ண தேவையில்லை. இப்ப புரியுதுங்களா ஏன் இத பவுல் சொல்றாருன்னு? ஏன்னா இவங்கெல்லாம் கிரேக்க கலாச்சாரத்துல இருந்து, அந்நிய கலாச்சாரத்துல இருந்து வந்தவங்க. அதை இன்னும் சில பேர் விடாம, சில பெண்கள் எல்லாம் கிடையாது, விடாம வச்சிருக்கிறதுனால அப்படியே சபைக்கு வர்றதுனால என்ன ஆகும்? ஏங்க உண்மையை சொல்லுங்க, பிராக்டிக்கலா பேசுங்க. சர்ச்சில் நம்ம ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோங்க, பெர்ஃபியூமை போட்டுக்கிட்டு தலையை கவர் பண்ணாம லூஸ் ஹேர்ல வந்தாங்கன்னா ஆண்கள் கண்ணை முழிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? பொதுவாவே அட்ராக்ட் ஆவாங்க. இது காமன்ங்க. பெர்ஃபியூம் ஸ்மெல் வரும். இன்னொன்னு ஹெட்டை வந்து தலையை விரிச்சு போட்டுட்டு வரும்போது டெஃபினட்டா அட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப பவுல் சொல்றாரு. சரியா? சோ இப்ப தெரியுதுங்களா? ரைட். சோ அப்ப டிஸ்ஹானஸ்ட் ஹெட், அவ தலைய அவளே அவலட்சணம் பண்ணிக்கிறா. கென் ஆர் எஸ்டின் என்ன சொல்ல வர்றாரு? எனி women who prays or prophesies with her head unveiled, கவர் பண்ணாம இருந்தா dishonors her head. It is the same ங்கிறாரு. எதுக்கு? என் ஹார் எஸ்டின், it is the same. காய் டு அவுட்ரோ, it is the same. எதுக்கு சமானமா? அது எதுக்கு சமம்? சேம் தே எக்ஷூரே மெனே. அந்த எக்ஷூரே மெனே வாசிக்கிட்டா, அந்த எஸ்கூரே மெனேக்கு என்ன அர்த்தம்னா, இது என்ன வசனம்? ரைட், எஸ்கூரே மெனே. ரைட், வாசிக்கிறேன். For a Jews, a woman shaved head was particularly ugly. A shaved head was a sign of adulteryங்க. அடல்ட்ரியா. தலை முடிய ஷேவ் பண்ணியிருந்தா ஒரு பெண்ணு அடல்ட்ரின்னு அர்த்தம். சரியா? சோ இன் சைப்ரஸ்லாம் a woman guilty of adultery was considered a harlot, வேசியா, and her hair was cut off. உடனே வேசினோன்னு என்ன பண்ணிடுவாங்களாம்? தலையில உள்ள முடிய வெட்டிடுவாங்களாம். இதெல்லாம் ட்ரெடிஷன் இந்த காலத்து. சரியா? சோ a woman with a shaved head was also a sign of இன்னொன்னு mourning, புலம்புறது, அழுகிறது, ஏதோ இழந்துட்டாங்க. சரியா? அதனாலதான் இன்னைக்கு ஹிந்துஸ்ல வந்து முட்டை போடுறாங்க. சரியா? இப்ப தெரியுதா அந்த ட்ரெடிஷன் இன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு? சோ அப்ப will have been shaven, அது சிறைக்கப்பட்டது மாதிரி இருக்கும் பெண்கள். ஓகே, கவர் பண்ணலன்னா. இப்ப வாசிப்பா, 5வது வாசிப்பா. இப்ப 5 தமிழ்ல வாசிங்க. ஜெபம் பண்ணும் போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. அந்த கடைசியில பார்த்தோம்ல, அதான் ஷேவ் பண்ணது மாதிரி. ஓகே, பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். வில் டேக் a break. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், முதல் 5 வசனத்தை பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஐ ஹவ் கிவன் யூ பேக்ரவுண்ட். நான் படிச்சு சொல்லிட்டேன். அந்த காலத்துல சில பட்டணங்கள் எல்லாம், சிட்டில எல்லாம் இந்த கலாச்சாரத்தை சொல்லி. நவ் திஸ் இஸ் யுவர் டைம். இப்ப உள்ள கலாச்சாரத்துக்கு இதை அப்படியே கொண்டு வாங்க. இப்ப பிராக்டிக்கலா பேசலாமா? அப்ளிகேஷன் பாயிண்ட், அப்சர்வேஷன் பார்த்துட்டோம், இன்டர்பிரட் பண்ணி. கமான், யாராவது பேசுறீங்களா? ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி. நீங்க கேட்கலன்னா நான் உங்களை மூட் பண்ணி விடுறேன், இதுக்கு பதில் சொல்றேன். பெண்கள் தலைய கவர் பண்ணாம ஆராதிச்சாங்களோ, ஜெபம் பண்ணாங்களோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். சரியா தவறா? ஆராதனை ஏத்துக்க மாட்டார், ஜெபத்தை கேட்க மாட்டார்.
இது நானே மூட் பண்ற கேள்வி. பதில் சொல்லு. இல்ல நீங்க ஏதாவது கேள்வி. கமான், இது உங்கள் நேரம். எடிசன் அண்ணன், பாபு பாஸ்டர், கலையரி சிஸ்டர், லியோனிதாஸ் அண்ணன், ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலதாக்கா, ரோஸ்மா மெனுவல் மேடம், சாமுவேல் அருண், வெல்கம் வெல்கம். பாப்பா தம்பி, கெல்டன் இமானுவேல், வெல்கம். லாஸ்ட் ஷீப் இஸ் ஃபவுண்ட். ரொம்ப சந்தோஷம், காணாம போன ஆடு கிடைச்சிச்சு. ரைட், சொல்லுங்கப்பா, பேசுங்கப்பா. கேட்பாரு கேட்பார். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நான் சும்மா உங்களை இது பண்றதுக்காக கேட்டேன். இல்ல இப்பவும் அந்த இதை ஃபாலோ பண்ண அழுத்தம் கொடுக்குறாங்களா? அது எப்படி? அது அதான் நான் இப்ப கேட்கிறேன், அது அழுத்தம் கொடுக்கணுமான்னு கேட்கிறேன். இன்னொன்னு, இப்ப தலைக்கு அழுத்தம் கொடுக்கணுமா, எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? நான் சொல்லிடுவேன், அந்த இதை சொல்லல, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும்? சொல்லுங்க. ஹெட் கவரிங், சரியா? இப்ப சபையில எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? கரெக்டா சொன்னீங்க. அதனால ஹெட்டை கவர் The mode of dress. சொல்லுங்க. The mode of dressing அண்ணா. The mode of dressing. ஆனா கரெக்டா சொல்றீங்க. Very good. Mode of dressing, it's gives attraction to people when they, like you Correct, said, sir. open their eyes. Exact. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இங்கிலீஷ் சர்வீஸ்னா அது என்ன அப்படிதான் ட்ரெஸ் பண்ணணுமா? தமிழ் சர்வீஸுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணணுமா? யாருங்க சொல்லி கொடுத்தா? பொதுவாவே சிட்டியில பாத்தீங்கன்னா, நான் சொல்றது தப்புனா என்ன கரெக்ட் பண்ணுங்க. தமிழ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பவ்யமா வருவாங்க. ஆனா இங்கிலீஷ் சர்வீஸ்ன்னு பாத்துறா அது என்னமோ அது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். எங்க தமிழ்நாட்டுல தானங்க இருக்கும். ஆனா ஒரு இன்சிடென்ட் my sister said she went to Italy. அவ வந்து இட்டலிக்கு போயிருந்தா. அப்போ அந்த சர்ச்சுக்கு she wore a saree and went. அப்போ அங்க இருந்த அந்த எல்டர் லேடிஸ் இல்ல, உடனே வந்து அவளை கவர் பண்ணி, நார்மலி we don't allow like this inside the church. ஏன் தெரியல, ப்ராபப்ளி இந்த இடுப்பு தெரியுறது என்னன்னு தெரியாது. ஏன்னா பட் they wear frocks, they wear some நமக்கு அது வந்து ஒரு ஆர்டர் ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ். பட் என்னன்னு தெரியாது. she told me this experience. ஓகே சரி ஓகே ரைட். anybody else வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. விமன் பேசினா நல்லா இருக்கும். There are women here. மிஸ்ஸஸ் ஷெல்டன், நான் கேட்டுட்டே இருந்தேன் வசனத்தை. மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங்க வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை கனப்படுத்துறதுல, மற்றவங்களை கனப்படுத்துறதுல முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் த ஃபோக்கஸ், த எக்ஸ்பிளனேஷன் that is given is really misleading. The explanation brings lot of confusion which நான் கூட ரிபல் பண்ணிருக்கேன். ஏன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது why not அப்படின்ற ஒரு ரெபெலியஸ்னஸ் தோணுது. ஆமா, பட் த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த வசனத்தோட பின்னணியை பார்த்தோம்னா அந்த காலத்துல இருந்துச்சு. அந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டோமோ. இப்ப நிறைய யூத்ல நம்ம பாக்குறது ரெபெலியஸ்னஸ் தான், பட் அதோடைய விளக்கம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜெனரலா ஒரு இது இருக்குல்ல, among Christians, that Paul is very much concerned about this in the hymn, women being அந்த அட்ராக்டிவா வர்றது, அதெல்லாம் சர்ச்சுக்கு வர்றது, அது என்ன சொல்லுவாங்க, ஐடியா இருக்கும். புதுசா வர்றவங்க வேணா அந்த நாலேஜ் இல்லாம இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு ரெகுலரா வராங்க பாத்தீங்களா, புதுசா வர்றவங்கள they can slowly be educated. ஆனா சர்ச்சுக்கு வருஷ கணக்கா வர்றவங்கள we need to be கொஞ்சம் இதா இருக்கிறது நல்லது. இன்னொன்னு நல்லா கவனிங்க,
இப்ப சொன்னாங்களே இந்த ரிபெலியஸ் நேச்சர், அந்த இக்கட்டாம் இருக்கும். இங்க பாருங்க, இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை ஸ்டைல், இட்ஸ் மை வேர்ல்ட், நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க இந்த இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ரிபெலியஸா பேசுறவங்களை நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியல. பட் சபை கூடி வருகிற பர்பஸ் என்னன்னா, எல்லாருமே எடிஃபையா, நான் மாத்திரம் எடிஃபை ஆகிறதுக்காக சபைக்கு வரல ப்ளீஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொரிந்தியர்ல பார்த்தோம்ல, எனக்காக இல்ல, எனக்கு உரிமை இருக்கு. பவுல் சொல்றாருல, எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, பட் தகுதியா இருக்க மத்தவங்களுக்காக நான் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற அங்க கான்செப்ட் எங்கேயும் வருது. நான் ட்ரெஸ்ஸிங் தப்புன்னு சொல்ல வரல. சிலவங்க சொல்லுவாங்க பி மாடர்ன் பட் பி மாடஸ்ட். ஓகே ரைட், அதுக்காக நீங்க புடவை கட்டிட்டு போனோம் அப்படி தேவையில்லை. பி மாடர்ன் பட் பி மாடஸ்ட், மாடஸ்டா இருக்கு. ஒரு ஷெல்ஃப் மேல ஒரு இது போட்டுருங்க, ஓகே, கவர் பண்ற மாதிரி துப்பட்டா போட்டுருங்க, கொஞ்சம் மாடஸ்டா இருக்கிறது நல்லது. வீட்ல இருக்கும்போது நோ ப்ராப்ளம், தட் இஸ் நாட் an issue. பட் டு நாட் ஹேவ் பெட்ரூம் ட்ரெஸ் இன் த வர்ஷிப் அவுட் சைட். சரிங்களா? டெஃபினட்டா சொல்றேன், அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இது ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். சரியா? ரைட். இந்த கான்செப்ட்ல யாராவது பேசுறதுன்னா பேசுங்க, இல்லைன்னா அத்தாரிட்டிக்கு போகலாம். கெஃபாலே ஹெட்னு பார்த்தோம்ல, அந்த டிஸ்கஷனுக்கு போகலாம். ஏன்னா இன்னைக்கு சில பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் எல்லாம் பாஸ்டர்ஸ் வந்து நடத்துற விதம் பாத்தீங்கன்னா, பைபிள் என்ன போகுது? ஐம் சாரிங்க, இது அத்தாரிட்டி இல்லைங்க, அத்தாரிட்டியே கிடையாது. சரிங்களா? லீடர்ஷிப் இஸ் நாட் அத்தாரிட்டேட்டிவ், லீடர்ஷிப் இஸ் சர்விங். அதனாலதான் மார்க் 10:44-45 சொன்னேன். Jesus has come to serve, to care and to give his life as a ransom for many. ஏங்க உயிரை கொடுக்கிறாருங்க, என்னங்க அக்கௌண்டபிலிட்டி, என்னங்க அன்பு, ஏங்க இத பேச மாட்டோம்? ஊனா மிரட்டுறது. நல்ல கவனிங்க, இட் இஸ் நாட் a slavery nor subjugation. இல்ல, அடக்கி வைக்கணும். நான் சொன்ன ஒய்ஃப் அப்படியே கேப்பா, அப்படியே கண்ணு அப்படிலாம் இல்லைங்க ப்ளீஸ். சரிங்களா? ரைட். இந்த ஆஸ்பெக்ட்ல யாராவது பேசணும்னா பேசலாம், இல்ல இந்த கவரிங் ஆஸ்பெக்ட்ல யாராவது பேசணும்னா பேசலாம். we can spend time in okay practical application. சொல்லுங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த திருமணங்கள்ல இப்போ இந்த கவுன்ல வர்றது சர்வசாதாரணமா ஆயிட்டு வருது. ஆமாண்ணா, வருதா? ஆனா அந்த திருமண இந்த அழைப்புதல் வந்த உடனே அந்த பொண்ணு கவுன்ல வந்திருந்தேன்னா, கவுன்ல சர்வீஸுக்கு வருவாங்க, ரிசப்ஷன்ல சாரியில இருப்பாங்க. அந்த கல்யாண கார்டன் நான் எடுத்து பார்த்தேன்னா 10:30 மணிக்கு மேலுன்னு இருக்கும். கேலண்டர் போய் பார்த்தேன்னா 10:30 மணிக்கு மேலதான் 10:30 மணிக்கு தான் ராகு காலம் முடிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்றது நம்ம அப்ப இதுல மாத்திரம் தமிழ் கல்ச்சர் ராகு காலத்துல கோயிலுக்கு போயிடக்கூடாது. அப்ப அங்கேயா வெஸ்டர்ன் கவுன் போட்டு வரணும்? கரெக்ட் அண்ணா, ரொம்ப ஸ்பெசிபிக்கா அடிக்கிறேன். சாரி, விமன் யாராவது பேசுறீங்களா? நல்ல அண்ணா எடிசன் அண்ணா தெளிவா எடுத்து கொடுத்தாரு. அப்படியே இந்த வெஸ்டர்ன் வந்து சொல்லுங்க. நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து ட்ரெஸ் கோட் கொடுக்குறாங்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும் அப்படி கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்க இதுதான் நீட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப உண்மையிலே we love God truly, நம்ம சர்ச் என்டர் பண்ணும் போதே அந்த காட ஹானரிங் பண்றதுக்கு நம்ம ட்ரெஸ் முத கொண்டு ரெடி ஆயிரும். ஹானர் பண்ணும்போது தலையை முத கொண்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கை போயிரு, யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ட்ரூலி லவ் காட்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹானரிங்க்கு போயிரும். ஆண்டவருக்கு வந்து நம்ம ஹானர் பண்ணணும். அப்ப நம்ம தலையில தாழ்த்துவோம், முழங்கால போடுவோம். ட்ரெஸ் கோடு வீட்டுக்கு இருந்து கிளம்பும் போது ஆயத்தமாய் தான் போகும். ட்ரெஸ்ஸிங் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம போவோம். ஆனா அப்படி நம்ம பேசணும்னா என்ன, இப்ப ஒண்ணு இல்லைங்க. சாரி, இப்ப எடிசன் என்ன சொன்னாரு, கோச்சுக்காதீங்க, நான் பிராக்டிகலா பேசுறேன். ஆம்பீட் எல்லாம் தெரியுற மாதிரி, சரியா, அசிங்கமா இந்த ஃப்ரண்ட் எல்லாம் தெரியுற மாதிரி, ஓகே ஐம் சாரி, ஒரு மாதிரி ஷேப் அசிங்கமா பாத்தீங்கன்னா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இன்னும் அவங்க அப்பா அவ்வளவு ஸ்பிரிச்சுவல், பட் அந்த புள்ள வந்து வெட்டிங்ல இப்படி நிக்குது, ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க, இது எல்லாம் எம்டியா கிடக்கும். ஆம்பீட்லாம் அசிங்கமா அப்படியே இருக்கு, ஒண்ணும் இருக்காது. ஐம் சாரி, ரொம்ப பிராக்டிகலா பேசுனா கோச்சிக்காதீங்க. இஸ் இட் நெசசரி? தேவையா? ஏங்க பப்ளிக் வரும்போது there is a decorum. We are not in western world.
உடனே இதெல்லாம் சொன்னா என்ன சொல்லுவாங்க, நீ பழம் பெறுவாதி, ஓகே, பழம் பழசை பேசிட்டு உட்காந்துருக்கிற, நீங்க ட்ரெடிஷ்னல். பட் இந்த கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, பவுல் எழுதுற கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும், ப்ளீஸ் தோ ஐ ஹேவ் லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் டு எக்ஸசைஸ், ஐ வில் நாட் ஃபார் த சேக் ஆஃப் திஸ். பியூட்டிஃபுல் பிரின்சிபல் கேன் பி அப்ளைட். சரிங்களா? ரைட். எனிபடி எல்ஸ்? ஐ திங்க் நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றும் கண்டினியூ பண்ண வேண்டாம், போதும், மணி 8 போகுது. வில் ப்ரே அண்ட் க்ளோஸ். ரொம்ப அவசரப்பட வேண்டாம், பொறுமையா போகணும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட் பண்ணி நிதானமா சாப்பிடும். வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? 5 வசனம் முடிச்சிருக்கணும். அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இதுல ஆண்களை குறித்து சொல்லும் பொழுது தலையை மூடுறதை பத்தி சொல்லியிருக்கிறாங்களா 4வது வசனத்துல. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது யூத பெண்கள் தலையை மூடிட்டு வரணும், அது அவங்களோட கலாச்சாரம், அதை பத்தி எப்படி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த சினகாக்குல ஆண்கள் தலையை அந்த தாளித்துல மூடி இருக்கணும், அது அவங்களோட கலாச்சாரம். அது யூத கலாச்சாரத்துல இருந்து இது வேறுபட்டு வந்ததுனால அதையும் சொல்றாரோ? இல்ல, உங்க கேள்வி என்ன? இது இப்ப தலைய யூதர்களும் கவர் பண்ணியிருந்தாங்களா? யூதர்கள் அவங்க அந்த சினகாக்ல யூஸ் பண்ணும்போது, அந்த பைபிள் வாசிக்கும் போதோ அந்த தலையை மூடி தானே இது பண்றாங்க. அந்த தாளித்துன்னு அந்த ஒரு துணியை வச்சு தலையில போட்டுக்கிட்டு தான் அவங்க பைபிள் வாசிக்கிறது, அந்த இது பண்றது எல்லாம். பவுல் என்டாஸ் பண்ணல. அதான் கேக்குறேன். அதான் கேக்குறேன். இல்ல அத பால் என்டாஸ் பண்ணவே கிடையாது. அது அவங்களுடைய பழக்கமா இருந்திருக்குது. பட் when Christ came, okay, some of the customs, நல்ல கவனிங்க, for some culture Christ is for the culture, for some culture Christ is against the culture. the for and against புரிஞ்சுக்கணும், சரியா? சோ இது பைபிள் காலேஜ்ல கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன். சோ சில கலாச்சாரத்தை தாராளமா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா சில கலாச்சாரம் கிளென்ஸ் பண்ணப்படும், சரியா? ஏன்னா அதுல சில ஈவில் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஆல் கல்ச்சர்ஸ் cannot be accepted blindly, சரியா? ரைட். ஒருவேளை தட் குட் பி அந்த கல்ச்சரை கிளென்ஸ் ஆயிருப்பாரு, அதனால தேவையில்லை அப்படிங்கிறது. ரைட். தேங்க்யூ. ஏன்னா அதுல ஒரே இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது அப்படிங்கிற போது பைபிள தான் விளக்குறத சொல்ல குறிக்கிறாரா இல்ல ப்ராபசி எதுன்னு சொல்றாரா? இல்ல ராஜா, நல்ல கவனிங்க ராஜா. இந்த ப்ராபசி இண்டிவிஜுவலா மோகன் உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ராஜா. ப்ராபசினா அந்த நாட்கள்ல அவங்களுக்கு பழைய ஏற்பாடு அறிவு இருக்கும். இன்னொன்னு பழைய ஏற்பாடு அந்த பார்ச்மெண்ட்ஸ் வேர் அவைலபிள். இன்னொன்னு பவுலுடைய நிருபங்களும் அவங்களுக்கு பாஸ் ஆஃப் பண்ணப்படுது. இயேசு கிறிஸ்துடைய உபதேசமும் தெரியும். என்ன கேட்டீங்கன்னா, ப்ராபசி இஸ் ஃபில்ட் வித் ஓல்ட் டெஸ்டமென்ட் வெர்சஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் தான் ப்ராபசியை ஒழிய இன்னைக்கு சொல்ற மாதிரி ப்ராஸ்பெரிட்டி, சரியா? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க எந்த பெண்டிகா சர்ச்ல வேணாலும் போங்க, ப்ராபசிங்கிற பேர்ல எங்கேயாவது பாவத்தை கண்டிச்சு உணர்த்தி நியாய தீர்ப்பை பத்தி பேசுகிற ப்ராபசி இருக்கான்னு பாருங்க. மோஸ்ட்லி எப்படி தர்மா இருக்கும். ஏன்னா நானும் ஐ கோ டு ஏஜி சர்ச், சில பெண்டிகா சர்ச்சஸ் எல்லாம் பேச கூடும்போது போயிருப்பேன். அந்த ஆராதனை கரெக்டா முடிவுல போமா சிலவங்க தீர்க்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளஸ்ஸிங் வெர்ஸ் தான். ஐ டவுட் அது எப்படிங்க தீர்க்க தரிசனம் வெறும் ஆசீர்வாத வசனம் தான் கொடுப்பாரா? உண்மையா சொல்றேன், அந்த ஆடோட நிலைமையை தெரிஞ்சு டெஃபினட்டா அந்த ஆடுகள் இருக்கிற நிலைமையை தெரிஞ்சு அதுகளுக்கு ஏத்த மாதிரி ப்ராபசி சொன்னா டெஃபினட்டா சொல்றேன், நியாய தீர்ப்பு பத்தியும் பாவத்தை பத்தியும் கண்டிச்சு உணர்த்துறதும் தீர்க்க தரிசனமா சேரணுங்கிற நான் ஆசீர்வாதத்துக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. பட் இதை மாத்திரமே சொல்லி 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 தீர்க்க தரிசனங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இது தீர்க்க தரிசனம் கிடையாது, சூட் சேயிங்னு சொல்லுவாங்க. ஃபார்ச்சூன் டெல்லிங், குறிப்பாக்குறது, நல்ல காலம் பிறக்குதுமாங்கல அது. அதனால இன்னொன்னு, இந்த காலத்துல நான் ஓப்பனா என்ன ப்ராபசி ஏங்க பைபிளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி, இப்ப ஐ எம் அ ப்ராஃபட் இன் ஒன் சென்ஸ். ஏன் வேதத்தை விலக்கி என்னுடைய பிரசங்கத்துல சொல்லும் போது அவங்களுடைய மனநிலைமையை நான் எடுத்து காட்டுறேன், வசனத்தின் மூலமா ஆண்டவருக்கு நேரா திருப்புறேன். ஐ எம் அ ப்ராஃபட்.
ஐ எம் அ ஸ்போக்ஸ் பர்சன், மவுத் பீஸ் ஆஃப் காட் இன் ஒன் சென்ஸ். அதுக்காக ப்ராஃபட் கிடியன் கணேசன் போட்டுக்க மாட்டேன், சத்தியமா போட மாட்டேன். சரியா? சோ அதனால ப்ராஃபஸிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ப்ராஃபட்னால என்னன்னா மவுத் பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய வாய், தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்க தான் ஓகே ப்ராஃபட்ஸ் அண்ட் ப்ராஃபஸ். இன்னைக்கு அதுக்குன்னு தனியா என்ன கேட்டீங்கன்னா நாட் நெசசரி. ஏங்க மெசேஜுக்கே 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் 3/4 மணி நேரம் சர்ச்ல கொடுக்குறீங்களாங்க. என்ன கேட்டீங்கன்னா அதே ப்ராஃபட்டிக்கல் வேர்டு தான். சரியா? ஓகே, ஜோமணி முடிச்சிடுவோமா? ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது சீரியஸா கேட்க வேண்டிய கேள்வி? Thank you friends for your attendance today. Around 9 friends have come. I think நிறைய பேர் இதுல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரெக்கார்டட் வீடியோல. ஸோ let them be blessed. ஜோமணி முடிக்கலாமா? ப்ளீஸ் கம். நெக்ஸ்ட் டியூஸ்டே வாங்க. நெக்ஸ்ட் டியூஸ்டே ஆமா, ஐ வில் பி இன் தூத்துக்குடி. ப்ளீஸ் ஜோமணிங்க. தூத்துக்குடியில சாயர்புரத்துல இருக்கிற போப்ஸ் காலேஜ்ல ஒரு மோட்டிவேஷனல் டாக், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 250-300 பேர் இருக்காங்களாம். ஆர்ட்ஸுக்கு காலையிலையும் சயின்ஸுக்கு மத்தியானமும் பேச கூப்பிட்டுருக்காங்க ஒன் டே. ஸோ ஐ வில் பி இன் தூத்துக்குடி ஆன் டியூஸ்டே. பட் அது 4-5 முடிஞ்சிடும். ஐ வில் கம் பேக் டு தூத்துக்குடி அண்ட் வில் ஹேவ் கிரீக் பைபிள் ஸ்டடி. டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வில் டெஃபினெட்லி. ஜோமணி பிடிக்கலாமா? ஷெல்டன், கேன் யூ லீட் us in prayer? ஜோமனுப்பா. ஓகே, தேங்க்யூ. ஜெபம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இருவழியிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணன் மூலமாக எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, கொரிந்தியர் புஸ்தகத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே ஆண்டவரே எங்களுக்கு தலையாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே தலை என்பது ஆண்டவரே ஊழியம் செய்யத்தக்கதாய் உம்மை போல அந்த ஊழியம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வளர கர்த்தர் எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. அதே போல இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம், அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யும். மற்றவங்களுக்கும் ஆண்டவர் வேதத்தை சரியானபடி நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல வேதத்தில் உள்ள கேள்விகளுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பதிலை தாரும். இதே போல குழப்பங்களோடு இருக்கிற வாலிபர்கள் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். அண்ணனுடைய ஊழியங்களுடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அடுத்த வாரத்திலே அந்த போப்ஸ் காலேஜ் நடைபெறுகிற ஊழியத்திலே கூட அண்ணனை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அதை அமைய உதவி செய்யும். பங்கு பெற்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழங்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 Thank you friends. Next Thanks, Anna. Thanks. Thank you. Right. Thank Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Okay, thank you.